झूठ बोलकर जनता को आपस में बांटकर लोगों को लड़वाकर अपनी कुर्सी बचाना चाहते हैं। लेकिन तमिलनाडु के लोग दिल से जितने पवित्र होते हैं उतने ही समझदार भी होते हैं। इनकी सच्चाई सामने आ चुकी है, इनकी पोल खुल चुकी है। इसलिए अब तमिलनाडु के लोग बीजेपी पर भरोसा जता रहे हैं, ये नजारा कह रहा है। நண்பர்களே, தமிழ்நாட்டில் பாரதிய ஜனதா கட்சி என்றைக்கு ஆட்சியில் இருந்ததில்லை. ஆனால் தமிழ்நாடு பாரதிய ஜனதா கட்சியுடைய இதயத்தில் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றது. சகோதரர்களே, இதை ஒவ்வொரு தமிழ்நாட்டிற்குரிய ஒவ்வொரு சகோதரனுக்கும் தமிழ்நாட்டிற்குரிய ஒவ்வொரு சகோதரருக்கும் நன்றாக தெரியும், நன்றாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தான் இந்த விஷயத்தை எல்லாம் தெரிந்து பல ஆண்டு காலமாக இந்த தமிழகத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருந்த கொள்ளையர்கள் இதை புரிந்து கொண்டு பாரதிய ஜனதா கட்சியோட பலம் பெருகி வருகிறது. இதை எப்படியாவது தடுக்க வேண்டும் என்ற முயற்சியின் காரணமாக மக்களுக்கு பொய்யை சொல்லி மக்களை திசை திருப்பி மக்களுக்குள்ளே சண்டையை மூட்டி தீயை மூட்டி விரோதத்தை செய்து அதன் மூலமாக பொதுமக்களை பிரித்து அவர்களுடைய நாற்காலியை காப்பாற்றிக் கொள்வதற்காக மிகப்பெரிய பொய்களை சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஒரு விஷயம் மறந்துவிடக் கூடாது, தமிழகத்திட மக்கள் உள்ளத்திலே தூய்மையானவர்கள் மட்டுமல்ல, மிகச்சிறந்த அறிவாளிகள் என்பது நம் அத்தனை பேருக்கும் தெரியும். ஆகவே இவருடைய நாடகம், கபட நாடகம் இப்பொழுது வெளியே வந்துவிட்டது. வெளியே வந்தது மட்டுமல்ல, அவர்களுடைய தவறுகள், அவர்கள் செய்த அத்தனை ஊழல்களும் இன்றைக்கு வெளியே வந்து கொண்டிருக்கிறது. அதன் காரணமாகத்தான் தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சியின் மீது மக்களுக்கு மிகப்பெரிய நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது. साथियों, केंद्र में बीजेपी सरकार ने तमिलनाडु के विकास को हमेशा प्राथमिकता दी है। 2004 से 2014 के बीच तमिलनाडु को केंद्र सरकार से टैक्स डिवोल्यूशन की जितनी राशि मिली थी, बीजेपी सरकार ने उसे 3 गुना ज्यादा राशि तमिलनाडु को दी है। और तब दिल्ली में तमिलनाडु से डीएमके के लोग सरकार में बैठे थे, मलाई खा रहे थे, लेकिन तमिलनाडु का भला करने के लिए कुछ भी नहीं कर पाते थे। पिछले 10 साल में बीजेपी सरकार ने तमिलनाडु को विकास के कार्यों के लिए पहले के मुकाबले कई गुना ज्यादा पैसे दिए हैं। और आप ये भी याद रखिए कि डीएमके और कांग्रेस लंबे समय से एक दूसरे के सहयोगी है। 2004 से 2014 तक डीएमके के लोग कांग्रेस की यूपीए सरकार के बड़े मंत्रालयों में बड़े बड़े मंत्री बनकर के बैठे थे। लेकिन इसके बाद भी इन लोगों ने तमिलनाडु के लोगों के विकास को प्राथमिकता कभी भी नहीं दी। நண்பர்களே, தமிழகத்திலே வளர்ச்சிக்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதுமே தமிழகத்தில் வளர்ச்சிக்கு மிகப்பெரிய முன்னுரிமை கொடுத்து வந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் ஒரு விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரை மத்திய அரசாங்கத்தில் தமிழகத்திற்கு, அதாவது யூபி அரசாங்கம் காங்கிரசும் திமுகவும் கூட்டணியில் போது அரசாங்கம் எவ்வளவு இங்க தமிழகத்திற்கு கொடுத்ததோ அதைவிட நம்முடைய அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளிலே 3 மடங்கு அதிகமாக பணத்தை வளர்ச்சிக்காக, தமிழக வளர்ச்சிக்காக கொடுத்திருக்கின்றது. புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே அது மட்டுமல்ல, வளர்ச்சி பணிகளுக்காக என்னவெல்லாம் தேவை அத்தனை மத்திய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கின்றது. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரஸ் கட்சியும்
எத்தனையோ ஆண்டு காலமாக ரொம்ப நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். கடந்த ஆட்சியிலே 2004 முதல் 14 வரை மிகப்பெரிய மந்திரி சபையில் மிகப்பெரிய முக்கியமான பதவிகளை வைத்திருந்தார்கள். ஆனால் அவர்கள் தமிழ்நாட்டு வளர்ச்சிக்காக எந்த ஒரு திட்டத்தை மட்டும் முன்னெடுக்கவில்லை மட்டுமல்ல, அதற்காக தமிழகத்தின் வளர்ச்சியிலே எந்த ஒரு பங்கும் அவர்களுக்கு இல்லை என்பதை என்னால் தெளிவாக சொல்ல முடியும். साथियों, मोदी जब काम करता है तो सबके लिए करता है और इसमें भी सबसे गरीब सबसे ऊपर रहते हैं. इसलिए आज भारत के हर गरीब के पास मोदी ने गारंटी. तमिलनाडु में मोदी इन गारंटी का अर्थ है 3.5 करोड़ लोगों को मुफ्त अनाज. मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु की 40 लाख से अधिक महिलाओं को धुएं से आजादी, उनके लिए एलपीजी सिलेंडर. मोदी इन गारंटी का मतलब है तमिलनाडु के 6 लाख से अधिक ग्रामीण परिवारों के लिए पीएम आवास. और आज पूरा देश जानता है कि ये मोदी इन गारंटी अब अगले कई सालों तक और चलने वाली है. நண்பர்களே, மோடி வேலை செய்யும் பொழுது அவர் அத்தனை நபர்களுக்காக மட்டும் வேலை செய்து கொண்டிருக்கிறார். அதிலும் குறிப்பாக ஏழைகளை முதன்மைப்படுத்தி அவர்களை பெருமைப்படுத்தி அவர்கள் முதலிடத்தில் வருவதற்காக ஏழைகளுக்காக கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார். அதனால்தான் இன்றைக்கு நாட்டில் ஏழைகளை குறைந்து இன்றைக்கு அவர்களுக்கு அத்தனை வசதிகளும் கிடைத்துக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டில் மோடி கேரண்டி, மோடியுடைய உத்தரவாதம் என்று சொன்னால் 3.5 கோடி மக்களுக்கு இலவசமாக நாம் அரிசி கொடுத்து கொண்டிருக்கிறோம். அதுதான் மோடியுடைய கேரண்டி, தமிழ்நாட்டு உத்தரவாதம். அதே போல மோடி உத்தரவாதம் என்று சொன்னால் தமிழ்நாட்டில் 40 லட்சம் பெண்களுக்கு இலவசமாக கேஸ் சிலிண்டர் கனெக்ஷன் நம்ம கொடுத்திருக்கோம். அதே போல மோடி கேரண்டி, மோடி உத்தரவாதம் சொன்னா 6 லட்சத்திற்கு அதிகமான கிராமப்புற வீடுகளில் நாம பிரதான் மந்திரி ஆவாஸ் சொல்லக்கூடிய பிரதம மந்திரி வீடு கட்டுகின்ற திட்டத்தின் மூலமாக அத்தனை பேருக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம், வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஆகவே மோடி உத்தரவாதம் என்பது ஏதோ ஒரு சில நபர்களுக்கு மட்டுமல்ல, மோடி உத்தரவாதம் என்பது இன்னும் பல ஆண்டு காலத்திற்கு தொடரும் என்பதை நான் இந்த கூட்டத்தின் வாயிலாக உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன். அதை இந்த நாடும் புரிந்திருக்கிறது. आज जब मैं तमिलनाडु आया हूं तो आदरणीय एमजीआर जी को भी याद कर रहा हूं. श्रीलंका की यात्रा के दौरान मुझे एमजीआर की जन्मभूमि कैंडी जाने का अवसर मिला था. मैंने वहां के लोगों से उनकी बात की थी. आज मैं उनकी कर्मभूमि तमिलनाडु आया हूं. एमजीआर ने परिवारवाद की परंपरा से हटकर सुशासन की महान परंपरा को स्थापित किया था. उन्होंने क्वालिटी एजुकेशन और हेल्थ केयर के लिए काम किया और यही कारण था कि समाज के नौजवान और महिलाएं उनका इतना सम्मान करते हैं. यही कारण है कि आज भी समाज के गरीब तबके के लोग उन्हें अपना सबसे बड़ा नेता कहते हैं. एमजीआर ने परिवार के आधार पर नहीं बल्कि प्रतिभाओं के आधार पर लोगों को आगे बढ़ाया. लेकिन दुर्भाग्य से आज तमिलनाडु में डीएमके के कारण जो राजनीति हो रही है वो एमजीआर साहब के लिए अपमान जैसा है. अगर एमजीआर के बाद कोई था तो वो अम्मा जयललिता जी थी, जिन्होंने
तमिलनाडु के जनहित और जन कल्याण के लिए अपना पूरा जीवन दिया। अभी कुछ समय पहले उनकी जन्म जयंती थी। आज तमिलनाडु की इस भूमि से मैं उन्हें अपनी श्रद्धांजलि देता हूं। मेरा सौभाग्य है कि मैंने काफी समय तक जयललिता जी के साथ काम किया था। मैं जानता हूं कि वो किस तरह तमिलनाडु के लोगों के साथ दिल से जुड़ी हुई थी। उन्होंने जीवन भर एमजीआर के सिद्धांतों पर चलकर तमिलनाडु के लोगों के विकास और उनके हित के लिए काम किया और यही कारण है कि आज भी तमिलनाडु के घर घर में लोग उन्हें याद करते हैं। நண்பர்களே, இன்றைக்கு தமிழ்நாட்டிற்கு நான் வந்த பொழுது மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் எனது நினைவிற்கு வந்தார். நான் அவர் பிறந்த ஊரான இலங்கைக்கு சென்ற பொழுது அவர் பிறந்த ஊரான கண்டிக்கு நான் செல்லுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அங்கே மக்களிடத்திலே நான் பேசினேன். இன்றைக்கு அவர் எங்கு பணியாற்றினாரோ அவருடைய இந்த மண்ணிற்கு நான் வந்திருக்கின்றேன். அது மட்டுமல்ல, இந்த குடும்ப பாரம்பரியத்திலிருந்து மிகப்பெரியதொரு நல்லாட்சி நடத்தியதன் மூலமாக மரியாதைக்குரிய எம்ஜிஆர் அவர்கள் தரமான கல்வியும் நல்ல சுகாதாரத்தையும் தமிழக மக்களுக்கு கொடுத்திருக்கின்றார். அதன் காரணமாக சமூகத்தில் இளைஞர்களும் பெண்களும் அவரை மிகவும் மதிப்பதற்காக இந்த மிகப்பெரிய அளவில் மதித்து வந்தார்கள் என்பதை நமக்கு இதன் மூலமாக புரிந்து கொள்ள முடியும். அதற்காகத்தான் ஏழை மக்கள் அத்தனை பேரும் தமிழகத்திலே எம்ஜிஆரை ஒப்பற்ற தலைவர் என்று இன்றைக்கு புகழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் பெரியவர்களே. அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் அவர்கள் ஏதோ குடும்பத்து அரசியல் காரணமாக ஆட்சிக்கு வரவில்லை. அவர் அத்தனை ஆட்சியும் திறமைகளின் அடிப்படையில் தான் இந்த தமிழகத்தில் ஆட்சியை நடத்திருக்கின்றார். ஆனால் துரதிருஷ்டவசமாக இன்றைக்கு திராவிட முன்னேற்ற சொல்ல திமுகவால் தமிழகத்தில் எம்ஜிஆரை அவமானிப்பது போல அவரை கேவலப்படுத்துகின்ற ஒரு ஆட்சி இன்றைக்கு இங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. எம்ஜிஆருக்கு பிறகு யாராவது ஒரு இந்த நாட்டிலே நல்லதொரு ஆட்சி கொடுத்திருப்பார்கள் என்று சொன்னால் அது அம்மா ஜெயலலிதா அவர்கள் மட்டுமே என்று என்னால் சொல்ல முடியும். காரணம், அவர் முழுக்க தனது வாழ்நாள் முழுவதும் இந்த பொது நலனுக்காகவும் தமிழக மக்களின் வளர்ச்சிக்காகவும் கொடுத்தார் என்று என்னால் சொல்ல முடியும். சிறிது நாட்களுக்கு முன்பாகத்தான் அவருடைய பிறந்த நாள் கொண்டாடப்பட்டது. ஆகவே இன்றைக்கு தமிழகத்திலிருந்து இந்த மண்ணிலிருந்து அவருக்கு நான் மீண்டும் ஒரு முறை என்னுடைய அஞ்சலியை செலுத்துகின்றேன். இது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கின்றது. அது மட்டுமல்ல, ஜெயலலிதா அவர்களோடு மிக பல்லாண்டு காலம் நான் நெருங்கிய பணியாற்றிய பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கின்றது. அதே போல தமிழக மக்களோடு அவர் எப்படி மக்களோடு தன்னை தொடர்பு படுத்திக் கொண்டு மக்களுக்காக எப்படி வாழ்ந்தார் என்பதை அத்தனை பேரும் நமக்கு அறிவோம். அது மட்டுமல்ல, எம்ஜிஆர் கொள்கைகளை கடைபிடித்து அதன் மூலமாக மக்களின் வளர்ச்சி மற்றும் மக்களின் நலனுக்காக மட்டும் பணியாற்றினார். அதன் காரணமாகத்தான் இன்றைக்கும் தமிழகத்தில் அனைத்து வீடுகளிலும் அவரை நினைவு கூர்ந்துவதற்கு இது ஒரு மிகப்பெரிய காரணமாக இருந்து கொண்டிருக்கின்றது. साथियों, मोदी जब देश के विकास की गारंटी लेता है तो ये भी सुनिश्चित करता है कि तमिलनाडु भी उसी रफ्तार से आगे बढ़े। तमिलनाडु के लोगों ने हमेशा देश को सबसे ऊपर रखा है। इसलिए आज अगर देश में 2 डिफेंस कॉरिडोर बनते हैं तो उनमें से एक तमिलनाडु में बनाया जाता है। आज देश जब टेक्सटाइल की फील्ड में संभावनाओं के लिए काम करता है तो तमिलनाडु को उसका भरपूर फायदा मिलता है। நண்பர்களே, மோடி உத்தரவாதம் என்பது நாட்டின் வளர்ச்சி என்று சொல்லுகின்ற பொழுது அது தமிழகத்தில் வளர்ச்சி சேர்த்து தான் என்னால் சொல்ல முடியும். ஆகவே நாடு எப்படி வளர்கிறதோ அதே வேகத்தில் தமிழகம் வளர வேண்டும் என்பதிலே மோடியுடைய உத்தரவாதம் உங்களுக்கு உறுதி செய்கிறது. தமிழக மக்கள் எப்பொழுதுமே இந்த நாட்டை குறித்து மிகப்பெரிய மரியாதையும் மதிப்பும் வைத்திருக்கின்றார்கள். ஆகவே அதனால்தான் இந்த நாட்டில் நாம் பாதுகாப்பிற்காக 2 தயாரிப்பு இடங்களை தேர்வு செய்கின்ற பொழுது தமிழகம் அதில் ஒரு பாதுகாப்பு தொழிற்சாலைகள் அமைக்கக்கூடிய ஒரு இடமாக தமிழகம் கூட தேர்வு செய்யப்பட்டது. அதில் இன்றைக்கு தமிழகத்திலிருந்து ராணுவ தளவாடங்கள் மிக பெரிய அளவில் நாம் தயாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அது மட்டுமல்ல,
ஜவுளித்துறையிலே மிக பெரியதொரு வாய்ப்பு நாட்டிலே வருகின்ற பொழுது தமிழ்நாடு கூட